எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு சிக்கன். இந்த ரைஸும் இதில் இருக்க சிக்கனும் ஒன்றா வச்சு சாப்பிடும் போது பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே போல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டையும் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துடலாம். கூடவே புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் இதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதை போல் இதையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக புதினா, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க, அதே எண்ணெய் தான். தேவையான அளவு ஸ்பைசஸ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதை அப்படியே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். மீடியமான தீயில இப்போ மூடி வச்சிடலாம். மீடியமான தீயில இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. பாருங்கம்மா, 10 நிமிஷம் விட்டுருக்கேன். பார்க்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா இழுத்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். அதே போல் சிக்கன் நமக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துடலாம். சப்போஸ் வீட்டில் தேன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம் அதில் பாதி சேர்த்துருங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக கிரேவி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுருங்க. அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்கம்மா, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. அதே பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து பாத்திரம் கழுவ வேண்டியதெல்லாம் கிடையாது, அதே பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இந்த கப்பால் 2 கப்பு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கங்கம்மா. அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த கப்பால் 2 கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன். 1 கப்பு ரைஸ்னால் 1.5 கப்பு தண்ணி. அதாவது நம்ம பிரியாணிலாம் எப்படி செய்கிறோமோ அதே தான். இப்போ 3 கப்பு சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். மேலவே 2 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு மீடியமான தீயில வைங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. அடுப்பு ஒரு 8 நிமிஷத்துக்கு விட்டோமா நமக்கு ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துடும். பாருங்கம்மா, ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா நீளமாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துடணும். இந்த அளவுக்கு கலந்துருங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சிடுங்க. நமக்கு வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு மேலே நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது மேலவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இதில் இருக்க மசாலாவோட அப்படியே சேர்த்துருங்க. கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி இருக்குது, இதை சேர்த்துடலாம். மேலவே அப்படியே சேர்த்துருங்க. கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடிடுங்க. ஒரு தம் போட்டுடலாம். தோசை தவா சூடானதும் இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். தோசை தவா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் இருந்தால் போதும். இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு சாதம் வந்து இன்னும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கம்மா, தம் போட்டு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப நல்லா மணமாக இருக்குது. அதே போல் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரைஸும் உடையாமல் ரைஸ் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக, அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டான ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 6 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது அதிகமாக கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். எப்போ சிக்கன் செய்கிறோமோ அந்த டைமில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெடாது. இந்த மசாலா ஒரு 3 மாதமாக இருந்தாலும் 5 மாதமாக இருந்தாலும் அப்படியே இருக்கும். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் எடுத்தீங்கன்னா இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டோமா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருங்க. இதை சேர்த்துடலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம சிக்கன் மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் எதனால் ஊற வைக்கிறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சமாக இவ்வளோ தான் தண்ணி. இதை இப்படி தெளித்து விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்போ கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்துருங்க. இது கூடவே 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது வெறும் வாசனைக்காக தான். காரம் ரொம்ப உள்ளே இறங்காது. இப்போ அடுப்பு தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம விடலாம். நடுவில் கலந்து விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. ஆனால் சாப்பிட்றது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எள்ளு போட்டிருக்குமே கசப்பாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. எள்ளு போட்டதுனால டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி.